வணக்கம் மக்களே! இதுதான் எங்களுடைய பூஜை அறை. பூஜை அறையை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. சிவபெருமான், அம்மா எல்லாம் இருக்காங்க. பூஜை ரூம் எப்படி க்ளீனாக வைக்கிறதுனா, டெய்லியுமே சுத்தம் பண்ணணும். வாடிய பூவெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து அழகாக ஒரு கவரில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா சுவாமிக்கு சாத்துனதை நம்ம கால்லாம் மிதிப்படக்கூடாது. அது கவரில் போட்டு வச்சு சேர்த்து வச்சுட்டு அது ஃபுல்லாக நிரம்பினோடனே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஓடையிலையோ இல்லை கால் படாத இடத்துலையோ கொண்டு போய் சேர்த்துடலாம். பூஜை ரூம் எப்படி சுத்தமாக வைக்கிறதுனா, நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் துடைப்பீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஃபோட்டோ துடைக்கலாம். அப்புறம் இருக்கிற ஷெல்ஃபு என்னென்ன சாமி எல்லாம் இருக்கோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ஃபுல்லாக பன்னீர்னால் துடைச்சிக்கோங்க. அது நல்ல வாசனையும் கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் உடஞ்ச சிலையோ அல்லது ஃபோட்டோ எதுனா இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. அதை சாமி ரூமில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வட கிழக்கு திசையில் சாமி ரூம் அமைஞ்சிருந்தால் நல்லது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்களாம் வடக்கு பக்கமோ இல்லை கிழக்கு முகமாகவோ வச்சு தான் நீங்கள் விளக்கு ஏற்றுறதோ இல்லை சாமி படத்தை வைக்கிறதோ இல்லை விக்கிரகத்தை வைக்கிறதோ அமைச்சு வச்சுக்கணும். அதுதான் சிறந்த பலன்களை கொடுக்கும். மேற்கு பக்கம் வச்சு விளக்கு ஏற்றுனீங்கன்னா இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீரும். நீங்கள் தினமும் ஏற்றுற காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடியில் கொஞ்சமாக பச்சரிசியும் 5 ரூபாய் காயினும் வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் எப்போயும் செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு காயின்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமைனா தவறாமல் அம்பாவை அழைச்சி காயின்ஸ் போட்டோ இல்லை மலர்களை வைத்தோ பூஜை செய்யுங்க. தினமும் விளக்கேற்றுங்க, காலையில் சாயந்தரம். கடலெண்ணெய் ஊற்றி எப்போவுமே விளக்கு ஏற்றிடாதீங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, சிறந்தது. முடிஞ்சால் டெய்லியும் 1 ஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்ல, நெய் தீபம் ஏற்றுங்க, நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். ஃபோட்டோக்கு நம்ம பொட்டுலாம் வைப்போம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக பன்னீரும் சந்தனமும் குழச்சி வைங்க. நல்ல ஒரு நறுமணத்தை சாமி ரூமில் கமழுறத நீங்கள் உணர முடியும். மஞ்சளில் கூட பன்னீரை கலந்து வைக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். எப்பயும் சாமி ரூம் வாசனையாகவே இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் லக்ஷ்மி முன்னாடி வைங்க, அதுவும் ஒரு நல்ல நறுமணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பச்சை கற்பூரம் விளக்கில் போட்டு ஏற்றுங்க, கொஞ்சமாக இட்டு விளக்கேற்றுங்க, அதுவும் ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். டெய்லி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு மலரை வைங்க, ஒரு பூவையாவது வைக்கணும், ரொம்ப பகவானுக்கு விசேஷமானது. சாமி விக்கிரகம்லாம் வச்சுருந்தீங்கன்னா விசேஷ நாளில் வெள்ளிக்கிழமையில் அபிஷேக பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி சாமியை சுத்தம் பண்ணி சாமியை நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம்
நல்ல ட்ரெஸ்ஸு சாமிக்கு உடுத்தி மலர்களை வச்சு பொட்டிட்டு நெய்வேத்தியம் வச்சு சாமியை வணங்குங்க. அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளோட அன்பை மட்டும்தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவரை கிட்ட நெருங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நமக்கு நன்மையை கொடுப்பார். சாமி ரூமில் தேவையில்லாத கவருங்க, ஊதுபத்தி கவருங்க அதெல்லாம் இருந்தால் அப்புறப்படுத்திடுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதில் நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். எந்த தேவையில்லாத பொருளாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டுடுங்க. சாமியை மட்டும் அழகாக வச்சு பூஜை பண்ணலாம். சாமி ரூமுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டுலாம் உள்ளே வரக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நாள் தலை குளிச்சுட்டு உள்ளே வாங்க. தீட்டு தடுப்புலாம் இருந்தால் சுவாமி உடனே அந்த இடத்துல இருந்து விலக தான் பார்ப்பார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ, நம்மளுடைய ஒழுக்கம் ஃபஸ்ட்டு முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக நம்ம இருக்கோமோ பகவானும் நம்ம கூடவே இருப்பார். பூஜை ரூம் எப்படி நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம நுழையிற நிலவாசலையும் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அம்பா நம்மளுடைய குலதெய்வம் எல்லாம் அந்த வாசப்படியில் தான் குடியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அங்கேயுமே பன்னீர் கொஞ்சம் கலந்து வாசக்காலை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க, ஊதுபத்தி காட்டுங்க. முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கூட வாசப்படியில் 2 சைடும் வந்து விளக்கேற்றி வைங்க. அந்த ஒளி தான் வந்து இறைவனை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். வாசப்படியும் நல்லபடியாக சுத்தமாக வச்சுக்கோங்க. இதுவே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வச்சோம்னா நமக்கு எல்லா பலனும் கூடிய சீக்கிரம் கைகூடி வரும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்.